கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 32வது வசனம். மத்தேயு 24:32, Matthew 24:32. அத்திமரத்தினால் ஒரு உவமையை கற்றுக்கொள்ளுங்கள். அதிலே இளங்கிளை தோன்றி துளிர் விடும்போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள். இப்ப தன்னுடைய வருகையை குறித்து கர்த்தர் சொல்லிட்டே வந்துட்டு, எப்படி அவர்கள் காலத்தை பகுத்தறிந்தவர்களாய் இருக்க வேண்டும், அதே சமயத்தில் ஆயத்தமாய் இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு ஓமானம் சொல்றார். என்ன? அத்திமரத்தினால் ஒரு ஓமையை கற்றுக்கொள்ளுங்கள். இப்ப கற்றுக்கொள்ளுங்கள்னு சொல்லும்போது என்ன, ரொம்ப கவனமா கேட்டு அதை சரியான முறையில புரிந்து கொண்டு நீங்க ஆவிக்குரிய முறையில வளர்ந்தவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடியதாக. ஏன்னா ஏற்கனவே மத்தேயு 16வது அதிகாரம் 3வது வசனத்துல பார்த்தோம். ஏன்னா அங்க அவங்க சூழ்நிலை சீதோஷனுடைய அறிஞ்சு கொள்றாங்க, ஆனா கர்த்தருடைய காலத்தை அறிந்து கொள்ளன்னு சொல்லி அவங்கள கடிந்து கொண்ட காரியத்தை பார்க்கிறோம். அப்ப அவங்க சொல்லும்போது அத்திமரத்துல அதுல இளங்கிளை தோன்றி துளிர் விடும்போது, இந்த இளங்கிளை தோன்றும் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ஒரு காலம் மாறுகிறது என்று சொல்லக்கூடிய ஒரு அடையாளம். இங்க நாங்க வாழுகிற இங்கிலாந்து தேசத்துல பாத்தீங்கன்னா அந்த 4 சீசனும் ரொம்ப அழகா தெரியும். இந்த காலம் ஒவ்வொரு காலத்துக்கும் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா வின்டர் என்று சொல்லக்கூடிய குளிர்காலத்துல மொத்த மரமும் ஒண்ணும் இல்லாம போயிடும், எதுவுமே இருக்காது, வெறும் குச்சி தான் இருக்கும். அதற்கு பின்பாக ஸ்பிரிங் என்று சொல்லக்கூடிய அந்த காலம் வரும்போது பூ பூக்கும், காய் விட ஆரம்பிக்கும். அப்போ வசந்த காலம் என்று சொல்லக்கூடிய வரும்போது என்னாகும், அதுல இருந்து இலைகள் துளிர் விட ஆரம்பிக்கும். அப்ப என்ன, அங்க ஆண்டவர் சொல்றாரு, யுத்தங்கள் நடக்கும், பஞ்சம் நடக்கும், நிலநடுக்கம் உண்டாகும், மக்கள் உங்களை கொடுமைப்படுத்துவாங்க, கள்ளத்தீர்க்கதரிசிகள் கள்ளத்து போதகர்கள் இப்படி வருவாங்க, அது போக மொத்த உலகம் வானத்துல எல்லாம் தோண்டும். இதெல்லாம் என்ன, சின்ன சின்ன கிளைகளுக்கு சமம். ஆனா இது எதை காட்டுது, இந்த காலங்கள் எல்லாம் மாறுகிறது என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு, இளங்கிளை தோன்றி துளிர் விடும்போது. அப்ப துளிர் விடுவது என்பது புதிய வாழ்க்கையை கொடுக்கக்கூடியது, ஒரு புதிய நிலைக்கு போகக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். எப்படி வானத்துல ஒரு முனை தோன்றி மறுமுனை மற்றும் இடி மின்னல் இருக்குமோ, அதே போல இங்க ஒரு புது காலத்தை குறிக்கக்கூடிய ஒரு காலத்தை சொல்லும்போது, அப்ப என்ன, வசந்த காலம் சமீபம் ஆயிற்று அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இப்ப என்ன, உங்களுடைய பொது அறிவு, காமன் சென்ஸ் சொல்றோம் இல்லையா, அதை நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. எப்படி, ஒரு இலை துளிர் விட்ட உடனே இங்க என்ன, இப்போ வசந்த காலம் வந்துருச்சு, இது சம்மர் அப்படின்றத அறிஞ்சு கொள்றீங்க. அப்ப என்னன்னா, இப்படிப்பட்ட காலகட்டம் வரும்போது யுத்தங்கள், கொள்ளை நோய் மற்றும் கள்ளத்தீர்க்கதரிசி, கள்ளப்போதர் எல்லாம் வரும்போது என்ன, அவருடைய வருகை சமீபமாய் இருக்கிறது என்பதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை தான் இவர்களுக்கு அங்க சொல்றாரு. அப்ப இதுல இருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்றோம்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜனங்கள் காலங்களை அறிந்தவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை விரும்புறாரு. சரி, இந்த நாள்ல இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அதாவது அறியாமையாய் இருக்கிறது ஆவிக்குரிய தன்மை இல்லை. ஒரு ஆவிக்குரிய மனுஷன் எப்படி இருப்பான், அவன் காலங்களை பகுத்தறியக்கூடியவனாய். ஏன்னா கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறாரு, இந்த அடையாளங்களை நீங்க பாருங்க. அப்ப நம்ம இதை சரியான முறையில அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியத்துல நம்ம இருக்கணும். அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, ஆவிக்குரிய முறையில எங்க கிளை விடுது, எங்க இலை விடுகிறது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம புரிஞ்சுக்கிறோமா? ஏன்னா இப்போ உலக பிரகாரமான காரியங்களை பார்த்து நிறைய பேர் நிறைய காரியங்களை சொல்றாங்க. ஆனா நம்ம அப்படி இல்லை. நம்ம என்ன, இது வரப்போகுது, இந்த மாதிரியான காலகட்டம் வருது அப்படின்னு சொன்னா நம்ம எப்படிப்பட்ட மக்களா இருக்கணும், ஒரு ஆயத்தம் உள்ள மக்களாய் இருக்க வேண்டும். இத நம்ம எப்படி கர்த்தர் வரப்போறாருங்கிறத அப்படின்னு சொல்லுவது மாத்திரமில்ல, பகுத்தறிவது மாத்திரமில்ல, நம்ம ஆயத்தமாக இருக்கணும். அதே சமயத்துல ஆவிக்குரிய முறையில நாம் இதை உணர்ந்தவர்களாயும் வாழ வேண்டும். இந்த காரியங்களெல்லாம் நம்ம அறிந்து கொள்ளும் போது நமக்கு என்ன உண்டாகுது, எப்பா நான் ஆயத்தமா இருக்கணும், கர்த்தர் எப்ப வேணாலும் வந்துருவாரு, அப்ப அதற்கு நான் இந்த காலங்களை ஆராய்ந்து பார்க்கக்கூடியவனா இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடியதான். அப்ப இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, இந்த அடையாளங்களை நீங்க
படிங்க, இந்த அடையாளத்துல இருந்து கற்றுக்கொள்ளுங்க, அதை ஒதுக்காதீங்க. ஏன்னா நீங்க நமக்கு இந்த கடைசி காலம் என்பது, இரண்டாம் வருகை என்பது நாம் அறிந்து கொள்ளக்கூடிய காலமாய் இருக்க வேண்டுமே ஒழிய பயப்படுகிற காலமாய் இருக்கக்கூடாது. கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அறிந்து கொண்ட எல்லாருக்கும் இந்த கடைசி காலம், இந்த எண்ட் டைம் அடையாளங்கள் என்னன்னா, நாம் அறிந்து கொள்வதற்கே ஒழிய பயப்படுவதற்கு அல்ல. மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த அருமையான நல்ல காலை வேளைக்காய் நன்றி. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரும், ஆம் ஆண்டவரே, நாங்கள் காலத்தை பகுத்தறிந்து ஆராயக்கூடிய மக்களாய் இருப்பது மாத்திரமல்ல, ஆயத்தமாய் இருக்கக்கூடிய மக்களாய் இருப்பதற்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். அதனால இந்த கடைசி கால அடையாளங்கள் நாங்கள் அறிந்து கொள்வதற்கே பயப்படுவதற்கு அல்ல என்பதை நாங்கள் மீண்டும் ஒரு விஷயங்களுக்குள் உறுதிப்படுத்த எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மன்னால சந்திப்போம்.